அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுமார் 100 பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டு சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. கடந்த 7 மாதங்களில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் கைது. வெளிநாடொன்றில் 2000 இலங்கையர்களுக்கான வேலைவாய்ப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை வர்த்தகர்கள் உட்பட பலர் கைது. கொழும்பிற்கு வரும் இந்திய கடற்படையின் ஏராவாத் கப்பல். எரிபொருள் மானியங்களால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு பாரிய நஷ்டம். பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வேகமாக வலுவடைந்து வருகின்றது, சதுரங்க அபேசிங்க தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் விபத்து, கணவன் பலி, மனைவி படுகாயம். பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீதான விசாரணை விடுக்கப்பட்ட கோரிக்கை. மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் IMF-ற்கு அனுர அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட சமநிலையின்மையின் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டிருந்த மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட சுமார் 100 பகுதிகளில் துண்டிக்கப்பட்டிருந்த மின் விநியோகம் தற்போது மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 7 மாதங்களில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சுமார் 1,86,000 பேரளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சுமார் 6,200க்கும் அதிகமான 21 வயதிற்கு குறைவானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 6,064 வாலிபர்களும் 137 யுவதிகளும் உள்ளடங்கியுள்ளனர். அத்துடன் கடந்த ஆண்டின் அக்டோபர் 30 தொடக்கம் போதைப்பொருள் ஒழிப்புக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு கட்டமாகவே மேற்கண்ட அளவிலான நபர்கள் போலீசார் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் கடந்த 7 மாத காலப்பகுதியில் 1947 கிலோகிராம் ஹெரோயின், 2062 கிலோ ஐஸ் என்று அழைக்கப்படும் கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் மற்றும் 289 கிலோ கொக்கைன் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. துபாய் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 2000 இலங்கை தொழிலாளர்களை பணியமர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அல் மக்தூம் விமான நிலைய விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளும் சீனாவின் சைனா ஹார்பர் என்ஜினியரிங் நிறுவனம் இது தொடர்பில் துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரக அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. துபாயின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றான அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தின் தற்போதைய விரிவாக்க பணிகளை சைனா ஹார்பர் என்ஜினியரிங் நிறுவனம் மேற்கொண்டு வருகின்றது. குறித்த பணிகளில் திறமையான மற்றும் ஓரளவு திறமையான இலங்கை தொழிலாளர்களை பணியமர்த்துவதில் சைனா ஹார்பர் என்ஜினியரிங் நிறுவனம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த திட்டத்திற்காக சுமார் 2000 இலங்கை தொழிலாளர்களை பணியமர்த்த சைனா ஹார்பர் என்ஜினியரிங் திட்டமிட்டுள்ளது. அல் மக்தூம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கமானது வரும் ஆண்டுகளில் திட்டமிடப்பட்டுள்ள முக்கிய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பின்பு சகல வசதிகளும் கொண்ட உலகின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து மையங்களில் ஒன்றாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சீன மற்றும் இலங்கை பயணிகள் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் 31,03,80,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாய் மற்றும் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்த குறித்த சந்தேக நபர்கள் பசுமை வழிப்பாதை ஊடாக சிகரெட்களை கொண்டு செல்ல முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 சீன பிரஜைகளும் 2 இலங்கை பிரஜைகளும் அடங்குவதோடு இவர்கள் அனைவரும் வர்த்தகர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களிடமிருந்து 27 பயணப் பொதிகளை சோதனையிட்டதில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 2,09,200 சிகரெட்கள் அடங்கிய 1046 பெட்டிகள் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடற்படையின் ஷர்துல் வகை லேண்டிங் ஷிப் டெக் கப்பலான ஏராவத் ஜூன் 1 கொழும்புக்கு வருகை தரவுள்ளது. ஜூன் 1 முதல் ஜூன் 4 வரை கொழும்பில் தரித்திருக்கும் இந்த கப்பல் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு செயற்பாட்டு திருப்புமுனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்.
இந்திய அரசின் நன்கொடையின் கீழ் இந்திய கடலோர காவல் படையிலிருந்து இலங்கை கடலோர காவல் கப்பலான சுரக்ஷாவிற்கான முக்கிய உதிரி பாகங்களையும் இந்த கப்பல் கொண்டு வருகின்றது. கப்பல் தங்கியிருக்கும் காலத்தில் கப்பலின் கட்டளை அதிகாரியான கமாண்டர் ஐபி பட்டீஸ் மேற்கு கடற்கரை பகுதி தளபதியை சந்திக்க உள்ளதுடன் கடற்படையினர் இலங்கை கடற்படையினருடன் தொழில்முறை மற்றும் விளையாட்டு தொடர்பான நிகழ்வுகளில் ஈடுபட உள்ளனர். அத்தோடு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆதரவாக கொழும்பில் கடற்கரை சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சியிலும் இந்திய மற்றும் இலங்கை கடற்படையினர் இணைந்து பங்கேற்கின்றனர். 2025 டிசம்பரில் ஏற்பட்ட டிட்வா புயலின் போது இதே வகை கப்பலான INS காரியல் 650 தொன் நிவாரண உணவுப் பொருட்களுடன் இலங்கைக்கு வந்த நிலையின் பின்பு 2026 பிப்ரவரியில் புயலால் சேதமடைந்த பாலங்களை மறுசீரமைக்க 10 பேலி பாலங்களையும் கொண்டு வந்தது. இந்திய கடற்படை கப்பல்களின் இலங்கை வருகைகள் இரு நட்பு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான வலுவான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கமாக கொண்டவை. இது இந்தியாவின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் கொள்கைக்கும் இந்திய பிரதமரின் பிராந்தியங்களின் பாதுகாப்பும் வளர்ச்சியும் சார்ந்த பரஸ்பர மற்றும் முழுமையான முன்னேற்றம் என்ற பார்வைக்கு ஏற்ப அமைவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யும் எரிபொருட்களினால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய அளவிலான கட்டமைப்பு நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாத இறக்குமதி விலைகளின் அடிப்படையில் மானியங்கள் எதுவும் கணக்கில் சேர்க்கப்படுவதற்கு முன்னரே ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளும் ஏற்படும் நஷ்டம் மிக அதிகமாக காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக சாதாரண பொதுமக்களாலும் போக்குவரத்து துறையினராலும் அதிகம் பயன்படுத்தப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றிற்கு கூட்டுத்தாபனம் பெருமளவு நஷ்டத்தை தாங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 92 ரக எரிபொருளை சந்தைக்கு கொண்டு வருவதற்கான இறக்குமதி செலவு 273.59 ரூபாவாகவும் அதற்கான வரி 139.58 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. இதன் மூலம் அதன் உண்மையான சூத்திர விலை 432.59 ரூபாவாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் அது 398 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் 1 லிட்டருக்கு 34.59 ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது. இதேபோல் பெட்ரோல் 95 ரகத்தில் 1 லிட்டருக்கு 22.46 ரூபாய் நட்டம் பதிவாகியுள்ளது. மறுபுறம் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விற்பனையில் இந்த நட்டத்தின் அளவு மிக மோசமாக உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் ஆட்டோ டீசலின் இறக்குமதி செலவு 560.85 ரூபாவாகவும் வரி 163.27 ரூபாவாகவும் உள்ள நிலையில் அதன் சூத்திர விலை 749.70 ரூபாவாக கணக்கிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வேகமாக வலுவடைந்து வருவதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வேகமாக வலுவடைந்து வருவதால் மீண்டும் ஒரு அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. 2023ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் போது கணிக்கப்பட்ட பொருளாதார முன்னறிவிப்புகளை விட தற்போதைய நிலை மிகவும் சாதகமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் 3.1% கணிக்கப்பட்டிருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி தற்போது 5% எட்டியுள்ளது. அதேபோல் 15% கணிக்கப்பட்ட ஏற்றுமதி பங்களிப்பு தற்போது 17.5% உயர்ந்துள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டில் ஏற்றுமதி வருமானம் $18.2 பில்லியன் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் எதிர்மறையாக காணப்பட்ட நடைமுறை கணக்கு தற்போது நேர்மறையான நிலைக்கு மாறியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது மனைவி படுகாயமடைந்துள்ளார். வவுனியா ஈரட் பெரியகுளம் காவல் நிலையத்திற்கு முன்பாக நேற்று இரவு 9:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது பெரிய உலுக்குளம் பகுதியைச் சேர்ந்த தில்ஹால் சதுரங்க என்ற 30 வயதுடையவர் தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குறித்த விபத்தில் கணவன் உயிரிழந்துள்ளதுடன் பலத்த காயமடைந்த அவரது மனைவி வவுனியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்குள்ளான சொகுசு பேருந்தின் சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஈரட் பெரியகுளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
பெலேகம ஹேமரத்ன தேரர் விவகாரத்தில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் காரணமாக ஒட்டுமொத்த பௌத்த சங்க சமூகமும் ஒரு நிறுவனமும் இலக்கு வைக்கப்படுவது ஏற்புடையது அல்ல என கெலகொட அத்தே ஞானசார தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசாரணைகள் முடியும் வரை பெல்லேகம ஹேமரத்ன தேரர் அட்டமஸ்தானாதிபதி பதவியிலிருந்து விலகி முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு ராஜகிரியவில் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தவறு யார் செய்தாலும் அது தவறே, அது சிறியதோ அல்லது பெரியதோ என்பதல்ல முக்கியம். தவறு ஒன்று நிகழ்ந்திருந்தால் அதற்கான சட்ட ரீதியான நடைமுறைகள் உள்ளன. அந்த நடைமுறைகளுக்கு சென்ற போதிலும் அதிலிருந்து மக்கள் திருப்தியடையும் வகையில் விடயங்கள் இடம்பெறவில்லை என்றே தோன்றுகின்றது. குறிப்பாக இந்த வெசாக் பௌர்ணமி காலப்பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் பேசுபொருளாக இருப்பது கவலை அளிக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவுகளை முழுமையாக ஈடு செய்யக்கூடிய விலை நிர்ணய முறைமையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கு அனுப்பியுள்ள உத்தியோகபூர்வ கடிதத்திலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதிக்கான 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை நிறைவு செய்து அதற்கான அனுமதியை நாணய நிதியத்தின் நிர்வாக சபை கடந்த மே 27 வழங்கியிருந்தது. இதற்கமைய இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்தது. இதற்கு முன்னதாக கடந்த மே 13 நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மத்திய வகையின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஆகியோரின் கையொப்பங்களுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.